மறைந்த நம்முடைய மேதகு ஆயர் ஜெரோம் தாஸ் வர்வல் அவர்களிடம் பயின்ற குரு மாணவர்கள் சார்பாக அருட்பணி ஆரோக்கிய வின்சன் லூர்து அன்னை திருத்தலத்தின் பொருளாளர் அவர்களை இரங்கல் செய்தி வழங்க அழைக்கின்றேன். என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். எங்களுடைய நாவிஸ் மாஸ்டர் நம்முடைய பாசமிகு ஆயர் ஜெரோம் தாஸ் அவர்கள் 74 ஆண்டுகள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து நமக்காக எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு விதையை விதைத்து விட்டு சென்றிருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் நான் அவரை பார்க்கும் பொழுது எனக்கு மனதில் வருகின்ற ஒரு விவிலிய கதாபாத்திரம் என்னவென்றால், லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 11 32 வரை நாம் வாசி கேட்கின்ற ஊதாரி மைந்தன் கடை. அந்த ஊமையில் வருகின்ற தந்தைக்குரிய பேரன்பு, அவரிடம் இருப்பது சாதாரண அன்போ அல்லது சாதாரண கனிவோ கிடையாது, மாறாக அவரிடம் இருப்பது பேரன்பு, பெரும் கனிவு, பேரிரக்கம். அதை எப்படி சொல்லலாம் என்றால், தன்னுடைய இளைய மகன் சொத்தை பாதி கேட்ட பிறகு உடனே கொடுத்தார், அது அன்பு என்று சொல்லலாம். ஆனால் அவன் தனது தவறை உணர்ந்து திரும்பி தந்தையிடம் வரும்போது ஏற்றுக்கொண்டார். காயப்படுத்தினாலும் துரோகம் செய்தாலும் தனது பிள்ளை வெறுத்தாலும் அதை ஒன்றும் சொல்லாமல் ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு அன்புதான் பேரன்பு. அந்த விதத்தில் நாங்கள் அவருடைய மாணவர்களாக கற்றுக்கொண்ட ஒரு பெரும் குணம் பேரன்பு. அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், 2010-11 மாணவர்கள் சார்பாக எங்களோடு இருக்கின்ற ஃபாதர் அம்பல்ராஜ் ஐநாவரத்தில் அசிஸ்டன்ட் பாரிஸ் பிரிஸ்டா இருக்காரு. அவருக்கு நொவிஷியேட்ல இருக்கும் பொழுது மருத்துவர்கள் சொன்னது என்னவென்றால், அவர் ஒரு ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் ரொம்ப கலங்கி போனார். இருந்தாலும் நாவிஸ் மாஸ்டர் ஜெரோம் செய்த ஒரு மகத்தான செயல் என்னவென்றால், அவர் ஏலகிரி மலையிலிருந்து சிஎம்சிக்கு உடன் சென்று கியூல நின்று அட்மிஷன் வாங்கி ஆபரேஷனுக்கான எல்லா வசதிகளும் செய்து வைத்து விட்டு இரவு முழுவதும் ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் வெளியில காத்திருந்த மனுஷன். அதனாலே அவர் வந்த உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் மீண்டும் மேலே வந்தார். அடுத்த தொடர்ந்த ஒரு 2 நாட்களில் இன்னொரு நாவிஸ் வந்து வேலை செய்யும் போது கட்டையை பிளக்கும் போது இரும்பு துகள் அது காலில் பட்டு நரம்பு கட்டாகி அதுல ரத்தம் வழிய வந்தது. திரும்பவும் சிஎம்சிக்கு போய் அட்மிஷன் வாங்கி அவருக்கு ஆபரேஷன் இருந்து இரவு முழுவதும் அவர் காத்திருந்தார். இப்படியாக அவர் தனது தந்தைக்குரிய அந்த ஒரு நிலையை ஒரு சாதாரண ஒரு மனிதன் என்ன செய்திருக்கலாம், வேறொரு அட்டண்டரையோ அல்லது கூட இருக்கிற சலீஷரோ அனுப்பியிருக்கலாம். இருந்தாலும் அவர் உடனிருந்து என்ன நடக்க வேண்டும் என்று பகுத்தாராய்ந்து அவர் உடனிருந்து வழிநடத்தினார். அதுதான் நான் அவரிடம் கற்றுக்கொண்டது. இதற்கு நான் மட்டுமல்ல, என்னோடு பயின்ற எல்லா மாணவர்களுக்கும் அது சான்றாக இருப்பார்கள். அந்த ஒரு பண்பை கற்றுக்கொள்வார்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. Thank you dear master for everything. You shaped us, you shepherded us. Now you have shown us the way to Father. Goodbye and pray for us.